بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, பயணத்தின் பொழுது தனித்து பயணம் செய்வதை முடிந்த அளவிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால், பயண தோழர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், தனிமையில் நீங்கள் பயணம் செய்யாதீர்கள். அவ்வாறு பயண தோழர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் தங்களுக்குள் ஒருவரை நீங்கள் தலைவராக அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு விரும்பத்தக்க ஒரு விஷயமாகும் என்ற அடிப்படையிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தனிமையில் தனியாக பயணம் செய்வதில் ஏற்படும் தீங்குகளை நான் அறிந்த அளவுக்கு மக்கள் அறிந்து கொண்டால் இரவில் தனியாக எந்த மனிதரும் பயணம் செய்ய மாட்டார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனிமையில் தனியாக பயணம் செய்வதில் ஏற்படும் தீங்குகளை நான் அறிந்த அளவுக்கு மக்கள் அறிந்து கொண்டால் இரவில் தனியாக எந்த மனிதரும் பயணம் செய்ய மாட்டார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் அறிவிக்கின்றார்கள், ஒரு பயணத்தில் 3 பேர் சென்றால் அவர்களில் ஒருவரை அவர்கள் அவர்களை தலைவராக்கி கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே, நண்பர்களில் சிறந்தது 4 பேர் நண்பர்களாக இருப்பதாகும். படை அணிகளில் சிறந்தது 400 பேர் கொண்ட படை அணியாகும். படைகளில் சிறந்தது 4000 பேர் கொண்ட படையாகும். 12,000 பேர் கொண்ட படை எண்ணிக்கை குறைவு காரணமாக தோற்கடிக்கப்பட மாட்டாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் புகாரியிலும் அபூ தாவூத் திர்மிதியிலும் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்திகளில் நீங்கள் இவ்வாறு ஆக்கிக் கொள்வது ஒரு சிறந்த ஒரு விஷயம். பயண தோழர்களில் 3 பேர் இருந்தால் 4 பேர் இருந்தால் ஒருவர் என்ன செய்யுங்க, அமீராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர் சொல்லும் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். மஷாரா செய்வார். அவர் எப்படி செய்யலாம், இத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோம், தொழுகை அங்கே தொழுதுருவோமா, இல்லாட்ட இடையில இங்கேயே தொழுதுருவோமா என்ற விஷயத்தை முதற்கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தினுடைய அந்த பாதுகாப்பு விஷயம் சம்பந்தமாகவும் எல்லா விஷயமும் மசோரா பண்ணி என்ன செய்வாங்க, ஒரு கட்டுக்கோப்பாக செய்வாங்க. அப்போ எந்த ஒரு பயணத்தில் முறையான அமீர் இல்லாமல் ஒரு பயணம் ஏற்படுகிறதோ அந்த பயணத்தில் யார் அமீரா வந்துடுறா, சைத்தான் அமீராக வந்துடுறா அப்படிங்கிற செய்தியைத்தான் இங்கே பதிவு செய்கிறாங்க. அடுத்து ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க பாருங்க, பயணம் செய்வது, பயணத்தினிடையே தங்குவது, அதிலும் இரவு தங்குவது, பயணத்தில் உறங்குவது, இது சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத்தர்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் எத்தனை விஷயத்தை தான் நமக்கு கற்றுத்தருது பாருங்க. எப்படி பயணத்தில் நீங்கள் தூங்கக்கூடிய விஷயத்தை கூட, பயணத்தில் எங்கேயாவது இரவு தங்கக்கூடிய விஷயத்தை கூட நமக்கு இங்கே சொல்லித் தருது. இரவில் பயணம் செய்தல் சம்பந்தமாக நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தை என்ன செய்யுங்க, ரொம்ப நைஸாக ஹேண்டில் பண்ணுங்க, ரொம்ப மென்மையாக நடந்துக்கோங்க, ஒரு நிதானமாக நடந்துக்கோங்க. அது உயிருள்ள வாகனமாக இருந்தாலும் சரி அல்லது மோட்டார் வாகனமாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் பயணம் செய்யும் போது என்ன செய்யுங்க, ரொம்ப மென்மையாக சாப்பிட்டா நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க. அதை அடித்து வேகமாக அப்படி இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் இடையில படுத்துக்கிச்சு உங்களுடைய பயணம் படுத்துக்கிறோம். மோட்டார் வாகனமாக இருந்தாலுமே கூட இரவு நேரத்தில் சும்மா அடித்து கிளம்புனா மிகப்பெரிய விபத்துக்களோ ஆபத்துக்களோ அல்லது அந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இரவு நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அசௌகரியங்கள் சிரமங்கள் ஏற்படும். அப்போ இதையெல்லாம் வச்சு ஒரு தலைப்பாக கொடுக்குது இஸ்லாம். அப்போ நீங்கள் வாகனத்திடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், வாகனத்துக்குண்டான நலனை பேணுங்கள். என்ன செய்யணும், அங்கங்கே நிப்பாட்டி அதற்கு வேண்டிய ஹக்கை நிறைவேற்றணும். அதுக்கு தண்ணி கொடுக்கணும், அதை கொஞ்சம் மேய விடணும், அதுக்கு கொஞ்சம் கால்களுக்கு ஓய்வு கொடுக்கணும். நம்ம ஒரு கார்லேயோ பைக்லேயோ வந்தாலும் கூட எங்கேயாவது நிப்பாட்டி அந்த ஹீட்டை, அந்த இன்ஜின் ஹீட்டை கொஞ்சம் ஆற வைக்கணும். ரேடியேட்டரில் தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணணும்.
நம்ம அங்கங்கே நிப்பாட்டு தேநீர் குடிக்கிற மாதிரி சில பஸ்ஸுகளெல்லாம் பார்த்துருக்கோம்ல, இங்கே 10 நிமிஷம் வண்டி நிற்கும், இறங்கி டீ காஃபி குடிக்கிறோம் குடிச்சுக்கோங்க சொல்லிட்டு டிரைவர் என்ன பண்ணுவார், இறங்கி டயரை டக்கு டக்கு டக்குன்னு தட்டி பார்ப்பாரு. எப்படி இருக்குது டயருடைய கண்டிஷன், எப்படி இருக்குது வாகனத்தோட கண்டிஷன், எப்படி இருக்குது, பயணிகளை கொண்டு போகிறோம், அடுத்தோட பயணத்தோட தொடர்ச்சி இருக்குது, அது நல்லபடியாக நடக்கணும். இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய சில ஒழுக்க முறைகளை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ வாகனத்தின் நலன் பேணுதல், வாகனத்தில் முடிந்தால் மற்றொருவரை ஏற்றுக்கொள்வது கூடும். நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, கூட ஒருத்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வாகனத்தின் உரிமைகளில் குறைவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் உரிமையை பேண வலியுறுத்துங்கள். வாகனத்தில் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டு வர்றாரு, அவர் அந்த லிஃப்ட் கேட்டு வர்ற வண்டியில் ஏதாவது என்ன செய்கிறாரு, குறையை ஏற்படுத்துகிறாருன்னு சொன்னால் அப்படி செய்யாதீங்க. வண்டியை உண்டான அந்த ஹக்கை நம்ம பேணணும்னு சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லுங்க. இத்தனை விஷயங்களையும் கொடுத்து ஒரு தலைப்பாக கொடுத்து சில சப்ஜெக்டுகளை கொடுக்குறோம் நாங்கள். அல்லாஹ் அக்பர். வாகனத்தில் இவ்வளோ விஷயங்களை அல்லது பயணத்தில் இவ்வளோ விஷயங்களை நம்ம பேண வேண்டியது இருக்குதா, பயணத்தில் இவ்வளோ பெரிய ஒழுக்கங்களை நமக்கு மார்க்கம் சொல்லித்தருதா அப்படின்னு சொன்னால் ஆமாம் சொல்லித்தருது. என்ன சொல்லித்தருதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதனுடைய விலங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவரையும் புரிந்து கொள்வாராக.